வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், கள்ளக்குறிச்சி அங்கு நடந்திருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு கள்ளச்சாராய விவகாரம் தொடர்ந்து தினசரி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 50க்கும் அதிகமானவர்களுடைய உயிர்கள் பறிபோயிருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தினர் என்ன ஆறுதல் சொல்றது, அல்லது அவர்களை குற்றம் சாட்டுறதா, இவர்கள் குற்றவாளிகளா அல்லது பாதிக்கப்பட்டவர்களா, அல்லது இவர்களும் குற்றத்துக்கு உடந்தையானவர்களா, என்னவென்று இவர்களை கருதுவது அப்படின்றதுல இருந்து பல கோணங்களில் விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சார், நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க சார்? பரவலாக சட்டத்தின் பார்வையில மட்டுமே பார்க்கிறாங்க நிறைய நண்பர்கள். அதனால சட்டத்தின் பார்வையில கள்ளச்சாராயம் குற்றம், கள்ளச்சாராயத்தை விற்பது, அருந்துவது எல்லாம் குற்றம். அதனால சட்டத்தின் பார்வையிலிருந்து பேசக்கூடியவர்கள் பேசுறாங்க. ரைட்டு. அரசியல் ரீதியாக ஒரு அரசு ஒரு பெரிய செயல் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டும், தடுக்க தவறிவிட்டது அப்படின்னு அரசியல் ரீதியாக தமிழ்நாடு அரசை, திமுக அரசை குற்றம் சாட்டி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு சிலர் முயற்சி செய்யறாங்க. அது அவர்கள் அரசியல் கட்சிகள் அப்படித்தான் செய்வாங்க. அரசியல் கட்சிகளை ஆதரிக்கக்கூடியவர்களும் அப்படித்தான் செய்வாங்கங்கிறது அதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அந்த இரண்டு விதமான பார்வைகள்லயும் போதாமைகளும் இருக்கு. அதே சமயத்துல அடுத்து இது போன்று நடக்காமல் இருப்பதற்கான தீர்வு எதுவும் இருக்கா அப்படிங்கிற கேள்வியோட பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது போன்ற நிகழ்வுகள்ல அவர்களுக்கு எதுவும் பொறுப்பு இல்லை என்று அவர்கள் எல்லாவற்றையும் அரசையும் காவல்துறையையும் மட்டும் சொல்றாங்களான்னு பார்த்தா அப்படித்தான் சொல்றாங்க. அதனால அவங்க குற்றமற்றவர்களாக தங்களை கருதி கொள்கிறார்கள். ஒரு சமூகமாக இதுல நமக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு இது போன்ற விஷயங்கள்ல பலருக்கு வருவதில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், இந்த கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது அது அரசாங்கத்தை காப்பாத்துறது அல்லது ஸ்டாலின் அரசை காப்பாற்றுவது, போலீஸை காப்பாற்றுவது அப்படின்ற விமர்சனம் வருது. கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் அரசை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. வேறொரு மாநிலத்துல வரும்போதோ, பீகார்ல நடக்கும் போதோ, குஜராத்ல நடக்கும் போதோ, அல்லது இங்கேயே வேறு கட்சி ஆட்சியில இருக்கும் போதோ நடக்கும்போது நீங்க எல்லாம் ஒட்டுமொத்த தீர்வுக்காக பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அன்றைக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய இடத்துல இந்திரகுமார் இருந்தாரா? அன்றைக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய இடத்துல ஜென்ராம் இருந்தாரா? அப்படிங்கிறது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அல்லது அதற்கு மாற்றான கருத்தை முன் வச்சுட்டாங்கன்னா அது பொறுக்க முடியாமல் அவர்கள் அந்த நபர்கள் மீது தாக்குதல்களை தொடங்கி விடுகிறார்கள். அப்படிங்கிறது தான் நடைமுறையில இருக்கு. அதனால அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதை தாண்டி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒவ்வொருத்தருடைய ரோலா பேச நினைக்கிறேன் சார். கவர்மெண்ட் இதுல முதல்ல தடுத்திருக்க வேண்டும், அல்லது அதற்கு பிறகு தடுக்க தவறிவிட்டாலும் கூட அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல், பொறுப்பேற்றதற்கு பிறகு அதற்கான தீர்வுகளை செய்தல். இந்த இடத்துல கவர்மெண்ட்டுடைய ரோலை எப்படி பாக்குறீங்க சார்? கவர்மெண்ட் இதை முன்னாடியே தடுத்திருக்கணும், ஆனா தவறிடுச்சு, இதற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அரசு தடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அது அந்த ஸ்டாண்டர்ட்ல குறை சொல்ல முடியாது. ஆனா பல விஷயங்கள்ல அந்த மாதிரிதான் ஐடியல் பொசிஷன் ஒண்ணு இருக்கு, நடைமுறையில வேற ஒன்று நடக்குது. அந்த நடைமுறையில வேறொரு ஆக்சிடென்ட் நடந்ததற்கு பிறகு, வேறொரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அரசு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறி இருக்கிறார்களாங்கிற கேள்வியிலிருந்துதான் இந்த பிரச்சனையை நான் அணுக தொடங்குறேன். தடுத்திருக்க வேண்டுமான்னு கேட்டா தடுத்திருக்க வேண்டும் அப்படின்றதுல எனக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கடந்த கால நிகழ்வுகள்ல இருந்து வேறொரு இடத்துல நடக்கும்போது அதிலிருந்து கிடைத்த பாடத்திலிருந்து ஒரு பீரியாடிக் ரிவ்யூ, பீரியாடிக் சர்வீலன்ஸ், அதாவது கண்காணிப்பு போன்ற விஷயங்கள் காவல்துறை ரெகுலராக செய்திருந்தது என்றால் இது போன்ற விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியும். சப்போஸ் அது ரெகுலரா இருந்தா, கள்ளச்சாராயம்ங்கிறது ரெகுலராக இருக்கு அப்படிங்கிறத பலர் சொல்றாங்க. அந்த பக்கத்து மலையில ரெகுலராகவே இருக்கு, 24x7 அந்த பணி நடக்குது. எப்போ ரைடுக்கு போனாலும் பல நூறு
லிட்டர் நீங்க வந்து ஊழலை வந்து அழிக்கிறீர்கள் அப்படின்னு தான் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடந்தா அதை ஏன் நிரந்தரமாக நிறுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கலங்கிற கேள்வி அதுல தொக்கி நிக்குது. தெரிந்தே சமூக சூழல் தொடர்பாக சில பார்வைகள்ல அனுமதித்தார்களா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. அதாவது விஷச்சாராயமாக மாறாமல் அது கள்ளச்சாராயமாக இருக்கிற சூழல் வரைக்கும் தெரிந்தே அனுமதித்தார்களா? அது வந்து காசு வாங்கிட்டு அனுமதிக்கிறாங்கன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறோம்ல, அப்படியும் இருக்கலாம். காசு வாங்காமலே கூட சரி அந்த அந்த சரக்கை வாங்குறதுக்கு இவங்கள்ட்ட காசு இல்ல, இப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சட்டவிரோதமாக இருந்தா கூட அதை கண்டுகொள்ளாமல் போயிருந்திருக்கலாம் யாராவது ஒரு சிலர் அப்படிங்கிற வாய்ப்பையும் என்னால மறுக்க முடியல. ஏன்னா தொடர்ந்து அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அந்த அந்த ஊர் முழுக்க வந்து ஒரு ஒப்புதலோட ஏற்போட அது விஷயங்கள் நடக்குதுன்னா அப்போ அதுக்கு வந்து வேறு ஏதோ காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதுதானா சார்? இப்ப ஏன்னா இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்ல. அதான் சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஆனால் ஊரே சேர்ந்து ஏலம் போட்டு ஒருவருக்கு அந்த உரிமையை கொடுத்து விற்பனை செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நடக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அது ஊடகங்கள்ல வருது. அப்படி இருக்கும்போது அந்த சமூக ஏற்பு இருக்குல்ல, அந்த சமூக ஏற்பு வந்து இந்த மாதிரி யோசிக்க வைக்குது. ஓகே, சட்ட விரோதமான ஒரு காரியத்திற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூகம் ஏற்பளித்து செய்ய சொல்லி ஒருவருக்கு உரிமம் கொடுக்குது. அந்த உரிமத்துக்கான ஒரு கட்டணத்தை வாங்கி ஊருக்குள்ள பொதுவான காரியங்களுக்கு பயன்படுத்துது அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் எலக்டோரல் பாண்டை எப்படி லீகலைஸ் பண்ணணுமோ, சட்ட ரீதியாக்கணுமோ, அதே மாதிரி இதை வந்து சட்ட ரீதியாக மாற்றாமல் ஆனா ஒரு சமூக ஏற்பளித்து நடைமுறைக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. இதை வந்து நீதிமன்றங்களும் காவல்துறையும் தலையிட்டு கண்டிப்பாக அனுமதிக்க கூடாதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் இப்படி நடக்குதுன்னா அது ஏன் என்ற கேள்வி வந்து இயல்பாக வருதுங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ ஏன் அப்படின்ற அந்த கேள்விக்கு பின்னாடிதான் வந்து பதில தேட முடியும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த சம்பவம் நடந்து விட்டது, இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது வந்து வெறுமனே இந்த கள்ளச்சாராய விற்பனை அல்லது விஷசாராய விற்பனை இதை தடை செய்தல் அப்படின்றத தாண்டி ஏன் இது புழக்கத்துல இருக்கு? இப்ப அந்த ஊரினுடைய பெரும்பான்மை வந்து ஏல விடுறாங்க, யார் வந்து டெண்டர் எடுக்கிறது, யார் விற்பனை செய்யறது அப்படின்றத வந்து ஏல விடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த ஊர் வந்து அதை ஏன் ஏத்துக்குச்சு? ஏன் வாங்க டாஸ்மாக்லயும் சாராயம் விற்கப்படுகிறது, அங்கிருந்து பக்கத்துல போனா பாண்டிச்சேரி மாதிரியான பக்கத்து பிரதேசங்கள்ல லிக்கர் கிடைக்குது. அப்போ லிக்கர் அவைலபிலிட்டி மற்ற இடங்கள்ல இருக்கும் போதும் கூட இந்த லிக்கருக்கு ஏன் போறாங்க? இலிசிட் லிக்கர் ஹூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கள்ளச்சாராய விஷசாராயத்துக்கு ஏன் போறாங்க அப்படின்ற அந்த இதை வந்து யாருமே இப்ப அட்ரஸ் பண்ணலையே சார். அதான் விஷச்சாராயம் அப்படிங்கிறது விபத்தாகத்தான் நினைக்கிறேன்னா, ஏன்னா அதை விரும்பி போய் வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு மனிதர்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். அது வந்து சாதாரணமாக கள்ளச்சாராயம் வழக்கமாக சாப்பிடுற சட்டவிரோதமாக காய்ச்சப்படுகின்ற சாராயத்தை சாப்பிடுறதாக நினைச்சிட்டு இந்த விஷச்சாராயத்தை அவர்கள் அருந்தி இருக்க கூடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மெத்தனால் போட்டு தான் சாப்பிட போறோம் அப்படின்னு தெரிஞ்சே சாப்பிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா மெத்தனால்ங்கிறது ஒரு அதைத்தான் நான் விபத்துன்னு சொல்றேன். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிறது தெரியாதவர்கள் பயன்படுத்தி உள்ள சேர்த்து அதை விஷமாக்கி இத்தனை பேருக்கு தீராத இழப்பை ஏற்படுத்தி விட்டார்கள்ங்கிறது தான் அதுல உண்டான சிக்கலா இருக்கு. அதாவது சட்டவிரோதமாக ஒரு வேலை செய்யறவனுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கணுமா அப்படின்னு சிலர் கோவப்படக்கூடும். ஆனா அந்த ஊருக்குள்ள அவ்வளவு பேர் அனுமதிச்சிருக்காங்கும் போது அது நீங்க ஆய்வு செய்யறதுக்கான ஒரு களமாக அது மாறி போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சட்டவிரோதமாக அவங்க செய்தார்கள், அதுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை சட்டம் தன்னுடைய கடமையை பார்த்து கொள்ளட்டும். பட் அந்த பழக்கம் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் நம்ம அந்த பிரச்சனையை அணுக வேண்டியது இருக்கு. அது வந்து டாஸ்மாக்ல தான் குடிக்கிறதுக்கு மது இருக்குது, அதை ஏன் இவங்க வாங்கல
அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது இவர்களுடைய வாங்கும் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. இவர்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு. அது சரியா தப்பா அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய இன்னொரு விஷயம். அது 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 அந்த பிரச்சனைக்குள்ள நான் போகல. குடிப்பழக்கம் இருக்கு. குடிக்கிறதுக்கான மது எங்க இருக்கு? டாஸ்மாக் கடையில இருக்கு. அதுல போய் வாங்குவதற்கான வசதி இல்ல. பக்கத்துல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணனா புதுச்சேரிக்குள்ள போக முடியும். புதுச்சேரியில போய் வாங்கிட்டு வரணும். அதாவது அந்த பகுதியில இருந்து கடலூர் சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில, விழுப்புரம் சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில உள்ளவர்களுக்கு அங்க போய் குடிக்க முடியும். கள்ளக்குறிச்சிக்கு அதை விட தூரம் தான். புதுச்சேரிக்கு இதுவும் தூரம் தான். அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில ஏற்கனவே மது விலக்கு இருந்த காலத்திலேயே இங்கு மூதாதையர்கள் இது போன்ற ஒரு வேலையை செய்து அங்க இருக்கக்கூடிய பகுதியினர் சாப்பிட்டு இருந்தார்கள் என்றால், அது அரசு சாராய கடையையும் கள்ளுக்கடையையும் திறந்த போதோ அல்லது டாஸ்மாக் கொண்டு வந்த போதோ கூட ஓரமாக இந்த தொழிலும் நடந்து கொண்டு இருந்தது கடந்த காலங்களிலும் அப்படின்னு சொன்னா, அது இப்போதும் தொடர்கிறது. அங்கேயே வாங்கி சாப்பிடலாம். அங்க அந்த பாக்கெட்ல வாங்குறது இவர்களுடைய ஒரு நாள் கூலிக்கு ஆக்சசபிளா இருக்கு. அவர்களால வாங்கும் சக்திக்கு உட்பட்டதாக இருக்குங்கிறது போது அங்க போய் சாப்பிடுறாங்க. அங்க தெரியாமல் நடக்கும்போது, இந்த விஷச்சாராயமாக அது மாறி இருக்கிறது தெரியாமல் நடக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து விடுகின்றன. அப்படிங்கிறது தான் இது நடந்த நிகழ்வை பற்றிய புரிதலாக இருக்கு. ஓகே. இதுல சட்ட ரீதியாக எது சரி, சமூக ரீதியாக எது சரிங்கிற ஆய்வு அவரவர்களுடைய பார்வையில் இருந்து தான் வர முடியும். அரசு சட்ட ரீதியாக பார்க்கணும், சமூக ரீதியாகவும் பார்க்கணும். அப்படிங்கிறதுல ரெண்டும் சேர்ந்த பார்வையை அரசு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இதுல பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது, திமுகவினுடைய 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்த் கார்த்திகேயன், இந்த எம்எல்ஏக்களை குற்றம் சாட்டும் விதமாக குறிப்பிட்டிருந்தாரு. நீங்க விபத்துன்னு சொன்னதை அந்த விபத்து ஏற்படுத்தப்பட்ட விபத்து அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அந்த 2 எம்எல்ஏக்கள் தான் காரணம் அப்படின்னு ஏற்கனவே கடந்த மரக்காணம் விவகாரத்திலும் கூட இவர்கள் பெயர் தான் அடிபட்டது. இப்போதும் அதே எம்எல்ஏக்களுடைய பெயர் மீண்டும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது சிஸ்டமிக்கா, அதாவது அமைப்பு ரீதியாக கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த எம்எல்ஏக்களே தான் செய்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களோடு அன்புமணி சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருது. அப்படி இருக்கா இல்லையாங்கிறது எனக்கோ உங்களுக்கோ தெரியாது. அது அரசு அதிகாரம் விசாரிச்சு காவல்துறையிலிருந்து அப்படி ஒரு அறிக்கை வந்தால் மட்டுமே தான் நம்மால புரிந்து கொள்ள முடியும். காவல்துறை சொன்னாலும் அது உண்மையா அப்படிங்கிறது அடுத்தாப்புல உள்ள கேள்வி. அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் பேச முடியுமாங்கிற கேள்வியிலிருந்து நான் அதை அணுகுகிறேன். அது அந்த உண்மை தெரியாம அவர்களை அவதூறு செய்யும் விதமாக நம்மால பேச முடியாது. அல்லது வேற யாரோ செய்யக்கூடிய தொழில அவர்களுக்கு கையூட்டு கொடுத்து அவர்களுடைய அரசு அதிகாரத்தை, எம்எல்ஏங்கிறதுனால கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் நிழலில் இவர்கள் இந்த தொழிலை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைக்கிறதாக இருந்தா கூட அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது விவாதத்துக்குரியது. அவங்க அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் மறுக்கிறார்கள் போது அது தொடர்பாக அவர்களை பெயர் சேர்த்து நாம இந்த விஷயத்தை பேச முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுல பேச முடியாதுன்னு தான் நான் வர்றேன். ஆனா இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அவர்கள் 2 பேருங்கிறத எடுத்துருங்க. அரசு அதிகாரத்தின் நிழல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க முடியுமா அப்படின்னா அப்படிதான் நடக்க முடியும். அது இல்லாம சமூக ஏற்பு நடக்குதுங்கிறதுனால அதுல நேரடியாக போய் பிரச்சனை இல்லாம போற வரைக்கும் நாம போய் அதுல எதுவும் குழப்ப வேண்டாம் என்று காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்கலாம். சமூக ஈர்ப்போட நடக்குது, ஊருக்குள்ள தெரிஞ்சா நடக்குதுன்னு அவங்க மெத்த நாள்னு தெரிஞ்சா யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக மெத்தனால்னா யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அது இல்லாத சூழல்ல அந்த சமூகத்துக்குள்ள அது ஒரு ஏற்போட இருந்திருக்குங்கிற மாதிரி தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அது சட்டவிரோதமானு கேட்டா சட்டவிரோதம் தான். அந்த சட்டத்தின் பார்வையில பார்க்க போயிட்டா நடந்தது அனைத்தையும் யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதன்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும், அரசு நடவடிக்கை எடுக்கட்டும், அதுல எந்த விதமான சிக்கலும் யாருக்கும் இல்லை. கூடவே அந்த பார்வையும் அந்த செயல்பாடும் நடந்து கொண்டு இருக்கும் போதே
இது நிரந்தரமாக இங்கிருந்து நீக்க வேண்டும் என்றால் அதற்கான சூழல் என்ன அப்படின்னு பேசும்போதுதான் இந்த கேள்விகள் எல்லாம் வருது. இதுலதான் எங்கிருந்து தொடங்குகிறதுனா, எல்லா இடங்கள்ல இருந்தும் வழக்கமாக டெய்லி நாம பேசிட்டு இருக்கிற இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டில இருந்து, இந்திய வளங்கள் அனைவருக்கும் ஓரளவாவது சமமாக பங்கிடப்படாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து தொடங்குகிறது. மது, எத்தனை வகைகள்ல இங்க மது இருக்கு. ஃபாரின் லிக்கர் அவைலபிள், IMFL அவைலபிள், அதாவது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மது வகைகள் தனி. அது அதை வாங்கும் சக்தி உள்ளவர்கள் அதை வாங்குறாங்க. அது ஃபாரின் அயல் நாடுகள்ல இருக்கக்கூடிய தயாரிப்பு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, தயாரிப்புக்கான தர நிர்ணயங்கள், அதன்படி தயாரிக்கப்படுபவை. அதுவும் விஷம்தான், அது வேற விஷயம். அதாவது அது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படிங்கிற அடிப்படையில அதுவும் விஷம் என்று மருத்துவர்கள் சொல்வதை போல நாமும் சொல்லலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயக்கம் இல்லை. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை போட்டுட்டு சிகரெட் குடிக்கலாம்னு அனுமதிக்குது இல்ல அரசு. அதே போல இதுவும் குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு போட்டுட்டு அனுமதிக்குது இல்ல அரசு. அதே மாதிரிதான் அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அத சுத்தமான மருந்து அப்படின்னு யாரும் சொல்லல அப்படிங்கிறத டிஸ்க்ளைமராக சொல்லிட்டு தான் நம்ம இதையெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கு. ஓகே, ஃபாரின் லிக்கர் இருக்கு, அப்புறம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அப்படிங்கிறது அடுத்தாப்புல டாஸ்மாக் கடைகள்ல கிடைக்கக்கூடிய விஸ்கி, பிராந்தி அந்த மாதிரி வகைகள்ல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ங்கிற வகையில உண்டான மது இருக்கு. அது அந்த பேட்டர்ன்ல உண்டான தயாரிப்பு முறையில இங்க லோக்கல்ல தயாரித்து, லோக்கல்னா வேற மாதிரி நினைச்சிட போறாங்க, இங்கு நிறுவனங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய மது வகைகள் இருக்கு. இது போக கடைகளே, அரசே அனுமதி கொடுத்து கள்ளுக்கடை, சாராய கடைகளை திறந்திருந்தால் அது ஒரு மூன்றாவது வகையாக இருந்திருக்கும். அந்த வகையை தமிழ்நாடு கொடுக்கல, அதனால அந்த கேட்டகரி இப்ப இல்ல, நான்காவது கட்டத்துக்கு போகுது. அதனால அந்த மூன்றாவது கேட்டகரி இல்லாததுனால நான்காவது கட்டத்துக்கு போகுது. அவங்க கள்ளச்சாராயம் வருது. IMFL வாங்க முடியாதவங்க இங்க போய் வாங்குகிறார்கள். இங்க லாப வேட்டை அப்படிங்கிறதை நோக்கமாக கொண்டு மிக குறைந்த செலவுல தயாரிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கெமிக்கல் சேர்க்கிறார்களாங்கிறது தெரியல. அது நடைமுறையில இருக்காங்கிறது தெரியல. அப்படி நடக்கும் போதுதான் இந்த மெத்தில் ஆல்கஹாலை உள்ள சேர்த்து அல்லது வேறு எல்லா வகையில உள்ள சேர்க்க கூடாத பல விஷயங்களை உள்ள சேர்த்து அது விஷமாகி மனிதர்களுடைய உயிரை ஆங்காங்கே பறிக்கும் போதுதான் இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த கூச் டிராஜடி அப்படிங்கிறதே செய்திகளாகுது. அது இல்லாத வரைக்கும் இது எல்லாமே மனிதர்களுடைய உடல் நலத்துக்கு தீங்கானது. இது படிப்படியாக அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து குடிக்கும் போது அல்லது அளவோடவே தொடர்ந்து குடிக்கும் போது அவரவர்கள் உடல்நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய லிவர் ஃபங்க்ஷனிங்ல கோளாறுகள் படிப்படியாக அது நோய்களாக மாறி இயல்பாக எல்லாருக்கும் இது சிக்கலாகத்தான் இருக்கு. அதுல எளிமுனை அளவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அத அரசு அனுமதிக்கக்கூடிய வகை மதுக்கள் சாதாரண மக்கள் கையில கிடைக்காம போகும்போது, அவர்கள் வாங்கும் சக்தி அதற்கு இல்லாமல் போகும்போது அவர்கள் மாற்று வழிகளை தேடுகிறார்கள் அப்படிங்கிற யதார்த்தத்தை கணக்கில் எடுக்காம நம்ம பேசுவதில் பொருள் இல்லைன்னு நினைக்கிறேன். அது சட்டவிரோதமானதுதான், அதை நியாயப்படுத்த முடியாது. சட்டவிரோதமானதுதான், நியாயப்படுத்த முடியாது. ஆனா அந்த கையில கிடைக்கலன்னா அவங்க போய் அங்க தேடுறாங்க. அது ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறதோட சேர்த்து பார்க்கும்போது எங்கேயாவது போய் அது கிடைத்தால்தான் அவங்க ஆற்றுப்படுத்த முடிகிறது அவர்களால. இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, இதோட தொடர்புடைய சிக்கல்கள் இருக்கு. துப்புரவு பணியாளர்கள் மிக கண்ணியமற்ற முறையில ஒரு இழிவான ஒரு செயலாக கருதப்படும் இல்ல, உண்மையிலேயேதான் கழிவு சாக்கடைகளுக்குள்ள இறங்க வேண்டியது இருக்கு. இன்னும் உடல் உழைப்பை கடினமாக கோருகின்ற பல்வேறு பணிகள் இருக்கு. அந்த மாதிரி பணிகள் செய்தவர்கள்
செய்வதற்கு முன்னாலேயும் சரி, சில பணிகள்ல செய்வதற்கு முன்னாலேயே அது போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வேலை செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க. வேறு சில பணிகள் முடித்ததற்கு பிறகு அந்த வேலையை செய்யறாங்க. வயல் வேலைகளுக்கு போகக்கூடிய பலரை நான் வந்து புதுச்சேரி மாதிரி மாநிலங்கள்ல, காரைக்கால் பகுதிகளில் நான் பலரை வந்து அபிஷியலா திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகள்ல காலையில 7 மணிக்கு டீ கடையில போய் டீ சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவது போல காலையிலேயே போய் கள்ளுக்கடை சாராய கடைகள்ல மது சாராயம் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு வயல் பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய பணிகளுக்கு போகக்கூடிய நிறைய மனிதர்களை நான் அங்க பார்த்திருக்கிறேன், நேரிலேயே பார்த்திருக்கிறேன். அது எல்லாம் அது சட்ட விரோதமானது எதுவும் கிடையாது. ஆனா காலையிலேயே அவங்க அந்த கடையை நாடி போவது வந்து நமக்கு அதிர்ச்சியையும் கஷ்டத்தையும் மனசுக்கு கஷ்டத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதை அவங்க வாழ்க்கையில அதை ருட்டீனா வச்சிருக்கிறாங்க. ஏன் அதற்கான சூழல் வருகிறதுங்கிறதுல இருந்து தான் நம்ம திரும்ப வேறு விஷயங்களை பேச வேண்டியது வரும். ஓகே சார், இப்ப இதுக்கு தீர்வு அப்படின்னு பேசும் பொழுது ஒரு 3 வகையான ப்ரொபோசல்ஸ் பார்க்க முடியுது சார். ஒண்ணு, அந்த பகுதியினுடைய கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தினால் இந்த சிக்கல்ல இருந்து விலகி இருக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. 2வது, பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ப்ரொபோஸ் பண்றாங்க. இன்னொன்னு, மலிவு விலையில நல்ல மதுபானங்களை தயாரித்து வழங்குவது அப்படின்னு இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் வந்து பேசுபொருளாக இருப்பது. இதுல நீங்க எது வயபிளான ஆப்ஷனா பாக்குறீங்க? கல்வி வளர்ச்சி, பூரண மதுவிலக்கு, அதுக்கப்புறம் தரமான கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சி, பூரண மதுவிலக்கு, தரமான மலிவு விலை மதுவை வழங்குதல். தரமான மலிவு விலை மதுவை வழங்குதல், இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கிறதாக எனக்கு தோணுது. ப்ரீ கண்டிஷன் வந்து சொசைட்டி வந்து வளர்ச்சி அடைந்த சொசைட்டியாக இருக்கணும். ஓகே, சமூகம் வளர்ச்சி அடைந்த சமூகமாக இருக்கும்போதுதான் இந்த 3 தீர்வுகளையுமே பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கல்வியில் வளர்ந்த நாடுகள்ல, கல்வி பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல, தனிநபர் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்லையும் குடி ஒரு பெரிய நோயாக இருக்கிறது, சமூக தீமையாக இருக்கிறது. ரெகுலேட்டட் சிஸ்டம் இருக்கா அங்கன்னு கேட்டா ரெகுலேட்டட் சிஸ்டம் இருக்கு. அதாவது 21 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அங்க மறந்து போய் கூட வாங்கவே முடியாது. ரூல் என்னவோ அதை ஸ்ட்ரிக்டாக செயல்படுத்துகிறார்கள். நீங்க ஐடி கார்டுல வயதை காமிச்சிட்டு தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா, உடல் தோற்றத்துல இருந்து உங்களுக்கு 21 வயது ஆகலைன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க கராராக பேசி அதை வாங்குறாங்க. அந்த சர்டிபிகேட்டை பார்த்துட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா 21 வயதுக்கு கீழே கொடுக்காம இருக்கிறோம். அந்த மாதிரி அனைத்து ரெகுலேட்டரி மெக்கானிசமும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுல கூட, கல்வியும் வளர்ந்த நாட்டிலையும் கூட குடி ஒரு முக்கியமான பிரச்சனை, குடி நோயாக, சமூக தீமையாக வளர்ந்து நிற்குதுங்கிறது உண்மை. அங்க ஒரு 10 பேர் ஒரு அலுவலகத்தில இருந்து ஒரு விழா கொண்டாடுறாங்க, ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்கன்னா 10 பேர் போனா அதுல 3 பேர் சாப்பிடாம இருக்கிற பண்பை வளர்த்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த 3 பேர் இவர்களை வாகனங்கள்ல, தங்கள் வாகனங்கள்ல, வீடுகள்ல கொண்டு போய் விடுறவங்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா டிரைவிங் ஆஃப்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லிக்கர், குடித்த பிறகு வண்டி ஓட்டுதல்ங்கிறது இல்லாமல் செயல்படுத்துகிறார்கள். ஆனாலும் உடல் நலத்துக்கு தீங்காக அந்த பழக்கம் அதிகமாக கொண்டவர்களுக்கு உடல் நலத்துக்கு தீங்காக அது போய் நிக்குதான்னா நிக்குது. ஆக கல்வி வளர்ச்சிங்கிறதோட சேர்த்து தனி மனிதர்களுடைய ஹேபிட், ட்ரிங்கிங் ஹேபிட்ல ஒரு ரெகுலேஷன், அவங்களுக்கு அரசு கொண்டு வர ரெகுலேஷன் தாண்டி தனி மனிதர்களிடத்துல இருந்து ஒரு ரெகுலேஷன் வேணும். அது வந்து தங்களுடைய உடல் நலத்துக்கு வரக்கூடிய தீங்கை தள்ளி போடும் விதமாக, இப்பவே வேலைக்கு போக விடாம மனச்சோர்வு கொடுத்து, உடல் சோர்வு கொடுத்து, நாளைக்குல இருந்து வேலைக்கு போக விடாம வீட்டிலேயே சுருண்டு படுத்து நாளடைவில் நோயாகி சீக்கிரமே எதற்கும் பயனின்றி போகும் ஒரு சூழல் வந்து அதற்கு பிறகு இறுதி முடிவையும் எட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பல 10 ஆண்டுகளுக்கு தள்ளி போடும் விதமாக ஒரு ரெகுலேட்டட் ஹேபிட்டாக வளர்த்து கொள்ற பக்குவம் தனி மனிதர்களுக்கு வரும்போது, அது அவர்களுடைய இன்ஃபார்ம்டு சாய்ஸாக இருக்கும்போது அதெல்லாம் சாத்தியம்.
ஆனா இன்ஃபார்ம்டு சாய்ஸாக இப்போ அந்த இன்ஃபார்ம்டு சாய்ஸ் இது என்னுடைய உரிமை, என்னுடைய தேர்வு உரிமை. அதனால நீங்க ஒட்டுமொத்தமாக கடைகளையே மூடக்கூடாது, பூரண மதுவிலக்கை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த 2வது கேள்வியில இருக்கு. அதனால அதை அப்புறம் அதை பேசலாம். ஆனா அதை நான் அதை என்னுடைய சாய்ஸ்ன்னு சொல்லி அதை நான் மறுக்க முடியாது. ஏன்னா அது சமூக தீமையாக இங்க வளர்ந்து போச்சு. பரந்த மக்களை நாசம் பண்ணும் விதமாக இந்த பழக்கம் மாறி போன காரணத்தினால அதை தடுப்பதற்கு அரசு முடிவெடுத்தால் அதை என்னுடைய இன்ஃபார்ம்டு சாய்ஸுக்கு எதிராக நீங்க செயல்படுத்துறீங்கன்னு நம்ம கேட்பது நியாயமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நியாயமானது இல்லை. அதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் நீங்க அதுக்கு உங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ரெகுலேட்டட் ஸ்ட்ரக்சருக்குள்ள பெர்மிட் வாங்கி குடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்து கொள்ள வேண்டியதுதான். அது வேற. இப்ப பூரண மதுவிலக்கு நடக்குமா? இந்த மருந்தாக சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறவங்களுக்கு பெர்மிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹேபிட்டாக இருக்க, ஆனா நான் என்னுடைய இன்ஃபார்ம்டு சாய்ஸ் தான், அதனால உங்களுக்கு சமூகத்துக்கு எந்த விதமான தொல்லையும் என்னால வராது அப்படின்னு எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி குடிக்கக்கூடியவர்களுக்கு பெர்மிட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பூரண மதுவிலக்கோடு சேர்த்து அதையும் பண்ணலாம். பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்துல கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தது. ஆனா அப்படி செய்ய முடியுமா? இப்போ பூரண மது சமூகத்தின் பெரும்பகுதி, அதாவது ஒழுக்க ரீதியாக தப்பான பழக்கம் இருந்த காலம் போச்சு. இப்போ அது ஒரு சோசியல் அக்செப்டன்ஸுக்குள்ள வந்துடுச்சு. எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அனுமதிக்கப்படுகிறது. எல்லா குடும்ப நிகழ்வுகளும், எல்லா சமூக நிகழ்வுகளும், எல்லா பொது நிகழ்வுகளும், இப்ப சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய எல்லா சர்வதேச அதிகாரப்பூர்வமான நிகழ்வுகள்ல கூட சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண்பாட்டு ரீதியான ஏற்பு சமூகத்துல நிகழ்ந்ததற்கு பிறகு அது செய்ய முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் மனிதர்கள் பழகிட்டாங்கல்ல, இப்ப திடீரென்று நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்ப இந்த விஷயங்களை சரி செய்வதற்கு கலந்தாய்வுகளும் மெடிக்கல்லா அவங்களுக்கான மையங்களும் நிறைய உருவாக்கி அதன் மூலமாக காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் போகணும். இது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நோக்கி நம்ம செயல்பட தொடங்கினால் நல்லது. ஓகே, அது பெரும்பகுதி மக்களை அதுல இருந்து விடுபட உதவும் அப்படிங்கிறது ரைட் தான். இந்த 2 விஷயங்களும் படிப்படியாக செய்ய முடியுமா, அரசு பரிசீலிக்க முடிந்தால் நல்லது. 3வது, அங்கதான் ரெகுலேட்டட் மார்க்கெட்டாக அது இருக்கணும். அதாவது கடையில வாங்கினா உடனே வாசல்ல இருந்து சாப்பிடுறதுக்கோ அல்லது பக்கத்திலேயே ஒரு சின்ன 10க்கு 10 ஷெட்டுக்குள்ள 50 பேரு நின்றுகிட்டே சாப்பிடுறதுக்கோ அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இல்லாம கடையில வாங்கலாம். நீங்க இன்ஃபார்ம்டா வீட்டுல போய் சொல்லி உங்கள் குடும்பத்தின் அனுமதியோடு வீட்டுல தான் சாப்பிடணும், அல்லது இன்னொரு நண்பர் வீட்டுல தான் சாப்பிடணும், வீடுகளுக்குள்ளதான் சாப்பிடணும், வெளியில பப்ளிக் பிளேஸ்ல ட்ரிங்கிங்க அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு ரெகுலேட் பண்ணலாம். அதோட சேர்த்து விலையும் குறைவாக, அதே சமயத்துல தவறான முறைகள் எதுவும் இல்லாம எவ்வளவு குறைவான விலைக்கு நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல தயாரித்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பணம் வாங்குனா விற்பனைன்னு செய்தா அதை தரமான லெவல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். இந்த 3 வகைகளும் சேர்ந்தும் கூட நடக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்குமே கூட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பு வேணும். அரசு ரீதியாக ஸ்ட்ரக்சரலா அந்த ஃபெசிலிட்டி வேணும். சமூகத்திலையும் ஒரு ஒழுங்கு வேணும். நான் இங்க இருந்து குடிப்பேன், ரோட்ல நடந்து போற பெண்களுக்கு அது தொல்லையாக இருக்கு, குழந்தைங்களுக்கு தொல்லையா இருக்கு, அல்லது மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்கு, ஏன்பா இங்க குடிக்கிறீங்கன்னு கேட்டா நான் அப்படிதான்டா குடிப்பேன்னு கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு, சண்டைக்கு வர்றதுக்குங்கிற மாதிரி பண்புகள் இல்லாத ஒரு சமூகத்துலதான் அதெல்லாம் சாத்தியம். ஓகே, சுய கட்டுப்பாடுகளோடு அதை அணுகக்கூடிய இடங்கள்ல தான் சாத்தியம். அது வரைக்கும் அது லா என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸால தான் அது கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சோ நம்ம பக்கத்துல இருந்தும் இதுக்கு தயாராகாம, அரசு பக்கத்துல இருந்தும் தயாராகாம நடக்காது. 2 பக்கமும் சேர்ந்துதான் அந்த விஷயத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் சாத்தியம் நினைக்கிறேன். பூரண மதுவிலக்குங்கிறது சாத்தியமான விஷயமாக நான் நினைக்கல.
ஏன்னா அது வந்து ஒரு செக்ஷனுக்கு அப்பவும் நீங்க வந்து ஒரு செக்ஷனுக்கு குடிப்பதற்கு அனுமதிப்பீர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்களை அனுமதிக்கவே மாட்டீர்கள். திரும்பவும் அந்த இந்த இது இது ஒரு உடலுக்கு தீங்கான ஒரு பழக்கம் தான். ஆனா இதுலயும் கூட யாரால முடியுது யாரால முடியலன்னு பார்த்தா வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் முடியுது, வசதி இல்லாதவர்களுக்கு முடியாது அப்படின்னு ஆகும். அந்த கிளாஸ் டிஃபரன்ஸ் வந்து உடனடியாக வரும். வசதி படைத்தவன் சாப்பிடுறான், என்னவே ஆகுறான், எப்படியே போறான், அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க குடிக்காம இருங்க அப்படின்னு ஒரு தியரிய சொல்றவங்க இருக்கிறாங்க. உடம்ப காப்பாத்திக்கிற அளவுக்கு காசு இருக்கிறவங்க குடிக்கட்டும், உடம்ப காப்பாத்திக்கிற காசு இல்லாதவன் எதுக்கு குடிக்கிற, எடுத்து கொடுக்குற, அவங்களுக்கு ஏன் சப்ளை பண்றீங்கன்னு அரசை கண்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. அரசு அந்த இடத்துலதான் இக்கட்டான இடத்துல நிக்குது. சட்ட ரீதியாக பார்க்கறதுல உண்டான பிரச்சனை வந்து ரிட்ரிபியூஷன், ரிஃபர்மேட்டிவ், ரிஸ்டோரேட்டிவ் அப்படின்னு 3 விதமான சட்ட வழிகளை பார்க்கலாம். பழிவாங்கும் விதமாக நமது சட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை புரிதல். நமது தண்டனையின் நோக்கமே சீர்திருத்துவதுதான் அப்படிங்கிறதுல இருந்து இந்த பிரச்சனைகளை அணுகுறோம். பழி வாங்குவது இல்லை. அதாவது தண்டனை கொடுக்கிறோம், உண்மைதான். அந்த தண்டனையினுடைய நோக்கம் வந்து பழி வாங்குதல் இல்லை, சீர்திருத்துவதுதான் அப்படிங்கிற அணுகுமுறையில தான் இந்திய நீதி முறைமை வந்து இயங்குகிறதுன்னு நமக்கு சிறு வயதுல சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அப்படி இருக்காங்கிறது தெரியாது. இதுதான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு ஐடியா ஆஃப் இந்தியால இதெல்லாம் இருக்கு. இந்தியா என்பதை, விடுதலை பெற்ற இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கினார்களோ முன்னோர்கள், அவங்க வந்து இந்த தண்டனைகளை உருவாக்கும் போது இது வந்து பழி வாங்குவதற்காக அல்ல, சீர்திருத்துவதற்காக சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி பார்க்கணும். இந்த ரெண்டும் இல்லாத ஒரு சமூக வளர்ச்சியை நோக்கியும் நம்ம போகணும். ஏதாவது குற்றம் செய்தவரையும், நான் உங்களை அடிச்சேன், நீங்க அடிபட்டீங்க, உங்களுக்கு இழப்பு இருக்கு, ஆனாலும் நம்ம 2 பேரையும் சமாதானப்படுத்தி எதிர்காலத்துல நம்ம 2 பேருக்குள்ளே பழி வாங்கும் உணர்வு இல்லாம, இது போல நானும் யாராவது இன்னொருத்தரை பார்த்தால் அடிக்கிற மனநிலை கொள்ளாதவர்களாக, அடி வாங்கக்கூடிய சூழல்ல யாரும் இல்லாதவர்களாக, அந்த சமூக சூழலையே பண்பாடு நிறைந்த ஒரு சூழலாக உருவாக்குவதற்கு முயலணும் அப்படிங்கிற நோக்கமாக கொண்ட ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரியான இடங்கள்ல அந்த முயற்சி நடக்குது. ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி முயற்சிகள் நடக்குது. அந்த நிலையை நோக்கி போகணுங்கிறது நம்ம விருப்பம். ஆனா அதற்கான சூழல் இப்போ இங்க இருக்கா அப்படின்னு பார்க்க முடியாது. பட் நம்ம முதலமைச்சர் வந்து காவல்துறை அதிகாரிகளோட அப்பப்போ பேசும்போது, அவர்களுடைய ஆய்வுகளுக்கு பிறகு அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை கொடுக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதற்கான அடித்தளம் இந்த சிஸ்டம் தான். குற்றங்களை குறைக்கணும், குற்றங்களை கண்டுபிடிச்சு, குற்றம் செய்பவர்களை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு உட்படுத்தணும், தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கணும். அதே நேரம் குற்றங்கள் நிகழாத ஒரு சூழலையும் நீங்க உருவாக்கணும், அதுவும் காவல்துறையினுடைய கடமைதான் பல இடங்கள்ல அவர் பேசியிருக்கிறத நீங்க பார்த்திருக்க முடியும். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு வழி, அடுத்த தலைமுறையை காப்பாற்றக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய வழி. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு அப்படின்னு பழி வாங்கும் நோக்கத்தோடு சட்டத்தை பார்க்காம வேறு சமூக வளர்ச்சியோட சேர்த்து சட்டங்களை பார்க்கின்ற ஒரு வழி. அந்த நிலைக்கு நகர்த்திட்டு போவதற்கு இது போன்ற விஷயங்கள் தூண்டுதலாக இருக்கணும். இப்ப இந்த நிகழ்ச்சியின் காரணமாக, கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி காரணமாக மாநிலம் முழுக்க ஒரு ரெகுலேட்டரி பிரஷர் வந்து அரசுக்கு வந்திருக்குது, உண்மை. அதை செய்வதன் மூலமாக சட்ட ரீதியாக ஒழுங்குபடுத்தலாம். இந்த கேப் வருது இல்ல, அந்த கேப்பை என்ன செய்யறதுங்கிறதையும் அரசு வந்து கோகுல்தாஸ் அறிக்கை வந்ததற்கு பிறகாவது ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒரு உணர்வாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இன்னும் இதுல ஆழமாக விரிவாக பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. ஏன்னா இந்த தலைப்பு அவ்வளவு கனமான தலைப்பு. இது வெறுமன எப்படி வந்து பள்ளிக்கூடங்கள்ல சாதி அப்படின்றத வந்து ஸ்கூல் கேட்டுக்கு உள்ள வச்சு மட்டுமே பேச முடியாத, அதே போல இது வந்து குடிப்பவர்களின் வீட்டுக்கு உள்ள மட்டுமே வச்சு பேச முடியாத ஒரு தலைப்பு. ஒரு சமூகமாக தொடர்ந்து உரையாட வேண்டிய தலைப்பு. ரொம்ப விரிவா உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.
ரொம்ப நன்றி இந்திரகுமார். ஆனா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணதும் ரொம்ப பாராட்டுதலுக்கு உரியது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது ஆழமான கனமான ஒரு விஷயம். நானும் வந்து மேம்போக்காக கண்ணுக்கு தெரியக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து என்னுடைய உணர்வுகளை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்பாக நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. மேலோட்டமாக இந்த விஷயங்களை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய உணர்வுகளை மட்டுமே தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். கமெண்ட் செக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு விஷயத்த நம்ம பேசிட முடியாது. கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஏன் இதை நீ அந்த கோணத்துல பேசல, ஏன் இதை நீ இந்த கோணத்துல பேசலன்னு வர்ற இரண்டு பக்க கத்திகளுக்கும் நம்ம முகம் கொடுக்க முடியாது. இது இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் a lot for this time sir. ரைட், நன்றி. காந்தியோட உணர்வை தான் கடைசியாக சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கடினமான உழைப்பை கோருகின்ற, உடல் உழைப்பை கோருகின்ற பல்வேறு பணிகள்ல இருந்து மனிதர்களை விடுவிக்காமல் அவர்களை வந்து குடிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்வதற்கான தார்மீக உரிமை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான அடித்தளமாக இருக்க வேண்டும்ங்கிற உணர்வை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார்.